என்னோட பேர் அபிராம சுந்தரி. நான் இப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருமங்கலம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் ஜாப் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த நிலைமை அடையறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பேக் போன். அதோட என்னோட 2 குழந்தைங்களும் என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாம நீ படிமா, நீ பண்ணு. சின்ன சின்ன பசங்க தான், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஒருத்தன் யூகேஜி படிக்கிறான். நீ படி, நாங்கள் படிக்கிறோம், நீ படி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் எப்படின்னா ரொம்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல நான் ஒரு கோவமா நடந்துக்கிட்டா கூட அதையும் ரொம்ப தாங்கி போவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் அகாடமி பற்றி நான் ரொம்ப சொல்லியே ஆகணும். எனக்கு ஆக்சுவலாக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் சேகர் சாரோட கிளாஸு உண்மையாலுமே அது ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் தான் சடனாக நான் ஜாயின் பண்ணேன். உடனே இமீடியட்டாக வித்தின் ½ an hourக்குள்ளே நான் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். சாரோட கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம அந்த 6 years இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியலையே. நம்ம அந்த கோவிட் டைம்லலாம் நமக்கு இப்படி அப்போ நான் கை குழந்தை வச்சிருந்தேன், என்னால் படிக்க முடியல. நான் ஆனால் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போல்லாம் நமக்கு தெரியல. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன், ஒருவேளை கிடச்சிருந்தா நான் இன்னும் முன்னாடியே இது பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. அது அடுத்தது நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ நான் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, அதே மாதிரி எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதனால நான் படிக்க முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும். அதுக்கு வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிறவங்க சப்போர்ட்டு ப்ளஸ் நம்மளோட எஃபர்ட். நான் அதாவது பிஜிடிஆர்பி இது செகண்ட் அட்டெம்ப்ட், இடையில பிடி எக்ஸாம் எல்லாமே சிவி போய் திரும்பி வருவேன். ஆனால் எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா விட்ட இடத்துல திரும்ப ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி விடாமுயற்சியோட இது பண்ணதுனால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். தேங்க்ஸ் டு ப்ரொஃபஸர் அகாடமி.